அனைவருக்கும் வணக்கம். நமது கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் குழந்தைகளுக்கான கோடை கொண்டாட்டம் 2026ஆம் ஆண்டின் தினசரி நிகழ்வுகளின் வரிசையில் இன்று நடைபெறவிருக்கின்ற வானியலோடு விளையாடு என்ற நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள திரு மாணிக்கவேலன் என்கிற சத்தியமாணிக்கம் ஐயா அவர்கள், இயக்குனர் கலிலியோ அறிவியல் மையம் அவர்களை வருக வருக என்று கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக வரவேற்கிறோம். மேலும் இந்நிகழ்விற்கு வருகை புரிந்து தலைமையேற்று சிறப்பிக்கும் நம் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். மேலும் இந்நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள் உள்ளிட்ட அனைவரையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். தற்பொழுது நாம் சிறப்பு விருந்தினர் அவர்களை நம் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்கள் சிறப்பு செய்திடுவார். நன்றி சார். நம் சிறப்பு விருந்தினர் பற்றி ஒரு சிறிய அறிமுக உரை. இவர் வரலாற்றில் முதுகலை பட்டம் பெற்றவர். கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக கலை, அறிவியல் மற்றும் சமூக விழிப்புணர்வு துறைகளில் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வரும் பன்முகை ஆளுமை மிக்கவர் ஆவார். மையம் வீதி நாடக இயக்கம் மூலம் 1000த்திற்கும் மேற்பட்ட வீதி நாடகங்களை அரங்கேற்றி நூற்றுக்கணக்கான இளைஞர்களை கலைஞர்களாக உருவாக்கியுள்ளார். மேலும் கலிலியோ அறிவியல் மையம் வாயிலாக மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு அறிவியல் பரிசோதனைகள், வானியல் விழிப்புணர்வு மற்றும் அறிவியல் சிந்தனை சார்ந்த பயிற்சிகளை வழங்கி வருகிறார். சூரிய கிரகண விழிப்புணர்வு, நடமாடும் கோளரங்கம் மற்றும் அறிவியல் பரப்புரை பணியை மூலம் ஆயிரக்கணக்கான மக்களுக்காக இவர் பணி செய்து வருகிறார். யுனிசெஃப் ஆதரவு கொண்ட கல்வி திட்டங்கள், வாசிப்பு இயக்கம், கதை சொல்லல் மற்றும் ஆளுமை மேம்பாட்டு பயிற்சிகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் தொடர்ந்து பங்களித்து வரும் இவர் சிறந்த அறிவியல் தொடர்பாளர், பயிற்சியாளர் மற்றும் சமூக செயல்பாட்டாளராக திகழ்கிறார். இவரது சிறப்பான அறிவியல் சார்ந்த பணிகள் மென்மேலும் சிறப்புற எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி சார். சாப்பிட்டீங்களா? ஜாலியாக இருக்கீங்களா? நிஜமா? ஓகே. தொடர்ந்து இந்த கோடை முகாமில் பங்கெடுக்கிறவங்களாம் யார்? டெய்லி நான் வர்றேன். ஓ சூப்பர். சரி, உங்களுக்கெல்லாம் கைத்தட்டிக்கலாம். சரியா? இந்த விடுமுறைனால் சூப்பராக பயனுள்ளதாக நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ரைட். லாஸ்ட் இயர் யார் வந்தீங்க? 1 2 வந்தீங்களா? சூப்பர். ரைட். வானியலோடு விளையாடு போன வருஷம் நடந்துச்சுல, அதில் பங்கெடுத்தீங்களா யாராவது? யார்? 1. நீங்கள் வந்தீங்களா? போன வருஷம் வந்தீங்களா? ஓகே சரி. எல்லாரும் கலந்து இருக்கிறோம் இல்லையா? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்களும் இருக்கோம், 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்களும் இருக்கோம். அப்படி தானே? 9th இருக்கீங்களா? 6th? ஓகே. 7th 8th? ரைட். இப்படி ஸ்கூலில் இருந்தால் எவ்வளோ நல்லா ஜாலியாக இருக்கும். ஜாலியாக இருக்குமா? குட்டி பிள்ளைங்களும் பெரியவங்க நம்ம எல்லோரும் சேர்ந்துருந்தா ஜாலியாக இருக்குமா இருக்காதா? இருக்கும். ஆனால் அங்கே அப்படி இருக்க முடியாது இல்லையா? ஆனால் இந்த இடத்துல நாம் எல்லோரும் கலந்து தான் இருக்கோம். எல்லோரும் சேர்ந்து ஒரே மாதிரி சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரியா? நீங்கள் எல்லாருமே ஹெல்ப் பண்ணணும். கொஞ்சம் பெரியவங்களாக இருக்கவங்க சின்ன குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். தேவைப்பட்டால் நீங்கள் பேரண்ட்ஸும் அதில் பங்கெடுத்துக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம நிறைய இடங்களில் அப்படி பங்கெடுக்கிறது இல்லை. இப்போ நாங்கள் நடத்துகிற நிகழ்ச்சியெல்லாம் கலிலியோ அறிவியல் மையத்தில் குழந்தைகளுக்காண்டி சில ஒர்க் ஷாப்லாம் நடத்தும்போது என்ன பண்ணுவோம்னா, டீச்சரை கூப்பிடுவோம், பேரண்ட்ஸை கூப்பிடுவோம், குழந்தைங்களையும் கூப்பிடுவோம். ஏன்னா இந்த 3 இணையும் போது தான் நாம் நினச்ச கல்வியை போய் சேரும். இன்றைக்கி அப்படி இல்லை. நாம் பெரும்பாலான பேரண்ட்ஸு இன்றைக்கி பெரும்பாலான நேரம் குழந்தைக்கு அது பள்ளிக்கூடம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அங்கே தள்ளிவிட்டோம். ஆனால் இணைஞ்சு இப்போ சென்னையிலலாம் சில ஸ்கூல் இருக்குது. அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, பேரண்ட்ஸ் ஒரு நாள் கிளாஸ் எடுப்பாங்க.
அவங்க படிச்சிருக்கணும், டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும், பிஎட் முடிச்சிருக்கணும், அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு நாள் அவங்களுடைய அனுபவத்தை வந்து பேசுவாங்க. அந்த பள்ளியில் தோட்ட வேலை பார்க்குற ஒரு ஐயா இருக்கிறார். அவர் அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளே எங்கேயெல்லாம் வந்து வாட்டர் சோர்ஸ் இருக்குது, எப்படி வந்து அந்த பில்டிங்குள்ளே தண்ணி வருது, எதுக்கெல்லாம் தண்ணி பயன்படுத்துகிறோம், ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி பயன்படுத்துவோம், அதுக்கு எவ்வளோ கரண்ட் பயன்படுத்தும் அப்படிங்கிற பற்றியெல்லாம் அந்த தோட்ட வேலை செய்கிற ஐயா வந்து பேசுவார். ஸோ இதுதான் இந்த கல்வி தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மாற்றமாக வந்து அமையும். வெறுமனே டெக்ஸ்ட் புக்கில் மட்டும் இருக்கிறத படிக்கிறது படிப்பு விஷயம் இல்லை. இப்போ நம்ம வீட்டிலே வந்து தண்ணி எப்படி வரும் தெரியுமா? எங்கேருந்து வருது? கீழே பூமி கடியில் பைப் போட்டு உறிஞ்சி எடுக்கிறோம், கார்பரேஷன்லேருந்து வருது. சரி, வேறு கார்பரேஷன்னா இங்கே தல்லாங்குளத்துலேருந்து கார்பரேஷன்லேருந்து பைப் போட்டிருக்காங்களா? டேங்க்லேருந்து வருது. வெரி குட். சரி, பால் எப்படி வருது வீட்டுக்கு? வெரி கவ் இந்த சொல்கிறாங்க, சொல்லுங்கள் கொஞ்சம் ஒரு மைக் கொடுத்து. மாட்டிலேருந்து பால், கவுலேருந்து பால் எடுத்து அதை கிளியர் பண்ணி எல்லா வீட்டுக்கும் வந்து சப்ளை பண்ணுறாங்க. வெரி குட். வேறு பாக்கெட் பால். சரி, தயிரா? பால் கேட்டேன் நான். பால் எங்கேருந்து வருதுன்னு கேட்டேன். கவ். ரைட், பரவாயில்ல. மதுரைக்காரவங்கனால நம்ம கவ் அப்படிங்கிறோம். இதே மெட்ராஸில் கேட்டப்போ என்ன சொன்னாங்க தெரியுமா? சென்னையில் கேட்டப்போ கடையில் கிடைக்கும் நாங்கள். சில பேர் பால் பூத்துக்கு போனால் பால் கிடைக்கும் அப்படின்னா இல்லையா? அப்பாட்ட காசு இல்லைன்னா எங்கேருந்து எடுக்கலாம்? அப்பாட்ட காசு இல்லாட்டி எங்கேருந்து எடுக்கலாம்? கவுல இருந்தா. வெரி குட். ஏடிஎம்க்கு போனீங்கன்னா காசு கிடைக்கும். ஆனால் ஏடிஎம்மில் பேங்க்கில் காசு போடலாம் தெரியாது. அப்போ இது மேலோட்டமாக நம்ம குழந்தைங்க வந்து தெரிஞ்சு வச்சுருக்க விஷயம். இன்னும் ஆழமாக புரியணும் அப்படின்னா அவங்க வந்து இன்னும் நிறைய யதார்த்தத்திலேருந்து பழகணும் அப்படிங்கிறது தான். இன்றைக்கி யதார்த்தமாக இல்லை. இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் எல்லா விஷயத்தை பற்றி அவங்க வந்து என்ன செய்கிறாங்க? பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுடைய காலம் மாறிக்கிட்டே இருக்குது. சொல்கிறல்ல ஜென்சி அப்படிங்கிறோம். பூமர் அங்கிள் சொல்கிறாங்கல்ல. பூமர்னா யார்? 1964 முன்னாடி பிறந்தவங்களாம் பூமர். ஸோ பூமருங்கிறது தப்பான வார்த்தை கிடையாது. அந்த ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்தவங்களுக்கு வச்ச பேர் தான். அடுத்து பிறக்கக்கூடியவங்கெல்லாம் ஆல்ஃபா, ஜென் ஆல்ஃபா. ரைட். அவங்கெல்லாம் இன்னும் நம்மளை வந்து பயங்கரமாக படுத்த போகிறாங்க. அதனால் இந்த விளையாட்டு இப்போ நாம் பார்க்குறது வானியல் விளையாட்டு, அஸ்ட்ரானமி அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்கள்ல, ஸ்பேஸ் சயின்ஸ். வெரி குட், ஸ்பேஸ் சயின்ஸ். அதை சில விளையாட்டுகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம். ஒரே ஒரு விளையாட்டு மட்டும் நம்ம எல்லோரும் செஞ்சு பார்க்க போகிறோம். மற்ற எல்லாம் செய்கிறத நீங்களே வந்து செய்ய பாருங்க. சரியா? ரைட். ஸ்பேஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம பூமியை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸ்பேஸில் ஒரு பொருள் தானே பூமி, நம்மளுடைய எர்த்து இல்லையா? நாமெல்லாம் சேர்ந்து எந்த ஃபேமிலி? மில்கி வேயா? சன் ஃபேமிலி. வெரி குட். நீங்கள் மில்கி வே சொன்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம பாடத்துல எல்லாம், நம்ம டெக்ஸ்ட் புக்கில் எல்லாம் சன் ஃபேமிலியிலேருந்து தான் ஆரம்பிக்கும் இல்லையா? நீங்கள் சென்னையில் இருக்கீங்களா? அங்கே இருக்காது. என்ன எதுலேருந்து ஆரம்பிப்பாங்க? மில்கி வேலேருந்து ஆரம்பிப்பாங்க. வெரி குட். சரி, அப்போ நாம் மில்கி வே தெரியுமா? யாருக்கெல்லாம் மில்கி வே தெரியும்? ஓ சூப்பர், வெரி குட். ரைட். மில்கி வேல இருக்கிற ஒரு ஸ்டாரோடைய ஃபேமிலி நம்ம ஸ்டார் இருக்குல்ல, அந்த ஸ்டாருக்கு பேர் என்ன?
சன், சூரியன். இப்போ வெளியில் போனோம்னா பின்னி எடுக்கிறாருல்ல, அந்த சன்னுடைய ஃபேமிலி தான் நாம். அந்த சன்னு, அந்த ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 8ஆ 7ஆ? யாரெல்லாம் 9 சொல்கிறது? 9 அப்படின்னு சொல்கிறவங்க. சரி, 8ன்னு சொல்கிறவங்களாம் எத்தனை பேர்? சரி, 7 சொல்கிறவங்களாம் யார்? 2 பேர் 7 சொல்கிறாங்க. ரைட். உண்மையிலே எத்தனை தான் இருக்கு? எக்ஸ்டெண்ட் ஆச்சு. வெரி குட், கை தட்டுங்க. நாங்கள் படிக்கல, நாங்கள் உங்களை மாதிரி இருக்கையிலாம் எங்கள் ஸ்கூலில் மேப்பெல்லாம் வந்து 9 பிளானட் தான் காட்டினாங்க. சரியா? ஆனால் இப்போ எத்தனை? 8 இருக்கு. அந்த மிச்சம் ஒன்று என்னது? புளூட்டோ. அது என்ன ஆயிடுச்சு? அது பிளானட் இருக்குது, ஆனால் நம்ம லிஸ்டில் இல்லை. ஏன்னா அது சுத்துது. எதுக்குன்னா இந்தியன் அஸ்ட்ரானமிக்கல் அந்த கவுன்சில் வந்து கண்டுபிடிச்சாங்க, ப்ளூட்டோ மாதிரி நிறையா அதர் திங்ஸ் வந்து ஸ்பேஸில் இருக்குது, அதனால அது நம்ம வந்து ஒரு பிளானட்டாக கன்சிடர் பண்ண முடியாது. வெரி குட் சார். நீங்கள் சொன்னதில் ஒரு சின்ன மாற்றம். இந்தியன் அஸ்ட்ரானமி கிடையாது, இன்டர்நேஷ்னல். சரியா? வேர்ல்டு லெவலில் இருக்கிற ஒரு டீம் இருப்பாங்க, சயின்டிஸ்ட் டீம். அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, இது பிளானட்டா இல்லையான்னு சொல்லுவாங்க. சரியா? அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஆய்வு பண்ணி பார்த்ததில் பிளானட்னா அதுக்குன்னு ஒரு தன்மை இருக்கும். எப்படி இருக்கும்? தன்னைத்தானே சுற்றிட்டு யாரை சுற்றி வரணும்? சன்னையும் சேர்த்து சுற்றி வரணும், ஒரே மாதிரி. ஆனால் இந்த 8 பிளானட்டு அது மாதிரி தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஒரே ஒரு பிளானட் மட்டும் சொல்லோடி கேட்க மாட்டுது. இப்போ சொல்லோடி கேட்காதவங்களாம் என்ன செய்வோம்? ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்போம்ல, அது மாதிரி இது என்ன செய்யும்னா, ப்ளூட்டோ மற்றதெல்லாம் இப்படி இப்படியே சுற்றி வரும், இப்படி சுற்றும். இந்த ப்ளூட்டோ என்ன பண்ணும்? இப்படி சுற்றும் போதே ஒரு லூப் அடித்து அப்படி போகும். திடீர்னு எங்கே அடிக்கிறதுலாம் தெரியாது, மறுபடியும் போய்கிட்டே இருக்கும், இன்னொரு இடத்துல ஒரு லூப் அடிக்கும். ஸோ அது வந்து இந்த ஃபேமிலியில் சேர்க்க முடியாது. ஆனால் அது இருக்குது, அது பிளானட் வகையில் தான் இருக்குது. சரியா? வானத்தில் வெறும் ஸ்டாரும் பிளானட்டும் மட்டும் கிடையாது, ஆஸ்ட்ராய்டெலாம் இருக்குது இல்லையா? அப்புறம் இன்னும் சின்ன சின்ன குட்டி குட்டி பிளானட்லாம் இருக்குது, குறுங்கோள்கள் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? இதெல்லாம் சேர்ந்தது தான் என்னது? கேலக்ஸி. ரைட்டா? ரைட். இதுக்குள்ளே இன்னமும் டீப்பாக போனோம்னா பிளாக் ஹோல்லாம் யாரெல்லாம் தெரியும்? யாருக்கெல்லாம் தெரியும்? சரி, ஓகே. பிளாக் ஹோல் பற்றி யாராவது சொல்ல முடியுமா? எல்லாத்தையும் முழுங்கிடும். எல்லாத்தையும் முழுங்கிடுமா? அவ்வளோ பெரிய வாய் வச்சுருக்குது. காலை பிடிச்சிருக்கோம். வெரி குட், ரைட். அப்புறம் பார்த்தா ஒரு குட்டி புள்ளி மாதிரி தெரியும். வேற வேற உங்களுக்கு என்ன தெரியும்? அதுக்குள்ளே போனா யார் டைம்? எல்லாத்தையுமே இழுத்துக்கிறோம். சரி, வேற? மேக்னெட் இருக்கு. அது ஒரு மேக்னெட் மாதிரி. வேற? சூப்பர், நிறைய தகவல் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. பிளாக் ஹோல் பற்றி இன்னும் உண்மையிலே கண்டுபிடிக்கல. அப்படி ஒன்று இருக்குன்னு அனுமானிச்சுக்கிட்டே இருக்காங்களே ஒழிய கண்டுபிடிக்கல. ஆனால் பிளாக் ஹோல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது எப்படி இருக்கும்னா, ரொம்ப பெருசாக இருக்கும். ஒரு பிளாக் ஹோலை பார்க்கணுன்னா நம்ம இப்போ உங்களையெல்லாம் நான் பார்க்கணுன்னா இங்கன்னா நீங்கள்லாம் தெரியுவீங்க இல்லையா? ஆனால் பிளாக் ஹோலை பார்க்கணுன்னா டெலஸ்கோப் வழியாக பார்க்கணும். ஆனால் பூமியில் இருந்தால் தெரியாது, பூமியை விட்டு வெளியே போகணும்.
அப்பையும் தெரியாது. அப்போ நம்ம சன் ஃபேமிலியை விட்டு வெளியே போனோம், அப்பையும் தெரியாது. அதை விட்டு இன்னும் போகணுன்னா அப்படி போய் பார்க்க முடியுமா? அப்போ அவ்வளோ தூரம் போகிற அளவுக்கு சக்தியெல்லாம் நம்மகிட்ட இல்லை இல்லையா? அப்போ தியரி அவங்க வந்து யோசிக்கும்போது எப்படி யோசிக்கிறாங்க? இது எதுவாக இருக்குன்னு யோசிச்சா, சன் இருக்குல்ல, சன் என்ன பண்ணும்? இன்னும் நிறைய காலம் கழித்து அது இப்போ வெளியில் போனால் வெயில் அடிக்குதுல்ல, நம்மளால சுடுற மாதிரி இருக்குல்ல, அந்த வெளிச்சம்லாம் போயிடும். அதில் பியூல்லாம் இருக்குல்ல, அதை தான் என்ன செய்யுது? ஒன்றுக்கு ஒன்று மோதி நமக்கு வெளிச்சத்தை, லைட்டை வந்து கொடுக்குது. அது என்ன செய்யும்? அந்த பியூல்லாம் போன பின்னாடி அது மங்கலாயிடும். அப்படி மங்கலாயிடுச்சுன்னு வைங்க, கொஞ்ச நாள் மங்களாவே இருந்து திடீர்னு ஒரு நாள் சுற்றி இருக்கிற பொருளெல்லாம் தனக்குள்ளே இழுத்துக்கிறோம். அப்படி இழுத்தா அது பிளாக் ஹோல். இல்லாட்டி என்ன பண்ணும்? அப்படி இழுத்து உள்ளே வச்சிருந்து எல்லாத்தையும் உள்ளே முழுகிட்டு என்ன பண்ணும்? திடீர்னு வெடிச்சிரும். நாமளே அப்படி தான் வந்தோம். பண்ணிடுறோம். ஓகேவா? நாமளே அப்படி தான் வந்தோம். சரி, ஒரு நிமிஷம். விளையாடலாமா? சரி, இது என்ன கலர்? இது ரைட். இதில் என்ன படம் போட்டிருக்கு? இது டைனோசர் இருக்கு, ரைட்டா? சரி, டாக் பெருசா டைனோசர் பெருசா? யாரெல்லாம் டைனோசர் பார்த்துருக்கீங்க? டைனோசர் எங்கே பார்த்தீங்க? படத்தில் தான் பார்த்தோம். டாகு இப்போ லைப்ரரிக்குள்ள கூட தெரியும் இல்லையா? லைப்ரரிக்கு வெளியே போனோம்னா ரோட்டில் இருக்கும், நிறைய டாக் இருக்கும். ஏன் டைனோசரை பார்க்க முடியல? இல்லை. சரி, இப்போ விளையாட்டுக்கு வந்துடுவோம், ரைட்டா? இது என்னது? அது சரி, இது ரெண்டு ரெண்டு அட்டை, ரைட்டா? அடிப்படையில் ஒரு அட்டை, அதில் இருக்கிற கலரும் படமும் இருக்குது. சரி, எது பெருசு? ரெட் கலர் தான் பெருசு இல்லையா? கரெக்டா? எல்லாருக்கும் தெரியுதா? எது பெருசு? ரெட் கலர் தான் பெருசு. இப்போ நீங்கள் தான் ரெட்டு இல்லைங்க. இப்போ நல்லா பார்த்து சொல்லுங்க. ரெட் கலர் தான் பெருசு. இப்போ சொல்லுங்க. சரி, இந்த பக்கம் என்ன இருக்கு? எதுவுமே இல்லை. என்ன கலரு? இப்போ பாருங்க, இப்போ எது பெருசு? ரைட்டு, எனக்கு ரைட்டு. ஓகே, இப்போ நல்லா பாருங்க, நல்லா பார்த்து சொல்லுங்க. ஏன் அப்படி தெரியுது? இல்லூஷன். சரி, இல்லூஷன் ஒரு இதில் முடிச்சுட்டாங்க. யாருனால ஏன் நமக்கு இது இப்படி தெரிஞ்சிச்சுன்னு சொல்ல முடியும்? லைட்டாக திருப்பும் போது இருந்துச்சு. அப்படியா? ரைட், பக்கத்தில் தானே இருக்கீங்க. இப்போ ரொம்ப பக்கத்தில் இருக்கீங்க. இப்போ சொல்லுங்க, எது பெருசு? டைனோசர். நல்லா பார்த்து சொல்லுங்க.
இப்போ எது பெருசு? டைனோசர். டைனோசர். இல்லை இல்லை, படத்தை சொல்லலை, இந்த அட்டையில் எது பெருசு? டாக். இப்போ பாருங்க, இப்போ எது பெருசு? டைனோசர். இப்போ நல்லா பாருங்க, இப்போ எது பெருசு? டாக். ஏன்? ஏன்னா நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கீங்க. நான் மாற்றிக்கிட்டே இருக்கிறேன். சரி, நீங்கள் போய் உட்காருங்க. வாங்க வாங்க. இவங்களுக்கு சந்தேகம் நான் ஏதோ கை வச்சு மேஜிக் காட்டுறேன். ஏன்னா நம்ம மேஜிக் பார்த்தே பழகிட்டோம் இல்லையா? சார், அந்த இந்த இதெல்லாம் ஓட்டையில் நீங்கள் வச்சு இப்படி பண்ணுறீங்க. அப்போது இது வந்து இங்கே மேலே அது பெருசு தெரியும். இதை சேஞ்ச் பண்ணுங்க, இந்த சைடில் இந்த ஓட்டையில் அதை பண்ணுங்க, இது பெருசு தெரியும். உங்கள் பேர் என்ன? வைசாலினி. வைசாலினிக்கு ஜோராக ஒரு கை தட்டிடுவோம். அவ்வளோதான். இவங்க தான் குட்டி சயின்டிஸ்ட். அவ்வளோதான் சயின்ஸ். சரியா? கண்டுபிடிக்கிறது நம்ம இப்படி தான். கொஞ்ச நேரம் யோசிச்சோம்னா கண்டுபிடிச்சிடலாம். நம்ம சந்தேகப்படணும். எல்லாத்தையுமே என்ன செய்யணும்? சந்தேகப்படணும். தப்பே கிடையாது. சந்தேகப்படுறதோடு என்ன செய்யணும்? யோசிக்கணும். ரைட்? உட்காருங்க. இவங்க என்ன சொன்னாங்கன்னு புரிஞ்சதா? இந்த பெரிய பக்கத்தில் இந்த சின்ன பக்கத்தை பார்க்கும்போது, இங்கே வைக்கும்போது இது பெருசாக தெரியுது. ஸோ இதோட பெரிய பக்கத்தில் இந்த சின்ன பக்கத்தை பார்க்கும்போது இது பெருசாக தெரியுது. ஸோ நான் டீச்சர்ட்டெல்லாம் போய் இதை காட்டியிருக்கேன். சரியா? யூனிவர்சிட்டி டீச்சர்ஸ்லாம் காட்டியிருக்கேன். அவங்க கூட சில நேரம் குழம்பி போயிருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் டக்குன்னு கண்டுபிடிச்சிங்க இல்லையா? நீங்கள் தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க. ஏன்னா நம்மகிட்ட நிறைய இன்னும் நம்ம ஹார்ட் டிஸ்கில் நிறைய ஏற்றலை, ஃப்ரீயாக இருக்குது. அப்போ நல்ல விஷயங்களாக நம்ம என்ன செஞ்சுக்கணும்? இந்த மாதிரி விஷயங்களாக யோசிக்க ஆரம்பித்தோம்னா நாம தான் சயின்டிஸ்ட். நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டோம்னா நாம தான் சயின்டிஸ்ட். ஓகே சார். இப்போ வானியலை பற்றி, அதாவது அஸ்ட்ரானமி பற்றி, ஸ்பேஸ் சயின்ஸ் பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நாம் பூமியிலேருந்து போகணும். நாம் எங்கே இருக்கோமோ அங்கேருந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லது. யாரெல்லாம் குளோப் வச்சுருக்கீங்க வீட்டில்? இந்த மாதிரி பெருசாவோ சின்னதாவோ நீங்கள் வச்சுருக்கீங்க? எவ்வளோ சைஸ் பெருசு உங்கள் வீட்டில்? உண்டியல் மாதிரி இருக்குது. வெரி குட். நீங்கள் இதை விட கொஞ்சம் பெருசு இருக்குது. நீங்கள் பெருசு. ரைட். இதை வாங்குகிறோமே, என்னைக்காவது இதில் சுற்றி பார்த்துருக்கீங்களா? இதில் என்னெல்லாம் கண்ட்ரி இருக்குன்னு? வெரி குட். நாம் விளையாடுறதுக்கு வாங்குகிறோம்ல, அது கூட இந்த மாதிரி பொருள் வாங்கினோம்னா ஆட்டோமேட்டிக்காக சயின்ஸ் நமக்குள்ளே போய்கிட்டே இருக்கு. சரியா? இதை விட பெருசு வாங்கணும். குட்டியாக வாங்கக்கூடாது, கொஞ்சம் பெருசாக வாங்கி நம்ம வச்சுக்கலாம். அது வேஸ்ட்டே கிடையாது. நம்ம வாங்குகிற பொருள் வேஸ்ட்டே கிடையாது. டாய்ஸ் வாங்கும்போது கூட, யாருக்கா கிஃப்ட்டு கொடுக்கையில் கூட இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும்? வாங்கி கொடுக்கணும். சரி, இது ஒரு குளோப், ஒரு பூமி உருண்டை. இந்த பூமி உருண்டை அதை அப்படியே சுற்றிக்கிட்டே என்ன செய்யுது? யாரை சுற்றி வருது? சன்னை சுற்றி வருது இல்லையா? எப்படி சுற்றி வரும்? இப்படி. ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. வெரி குட். யாரெல்லாம் போய் பார்த்துருக்கீங்க? சூப்பர். அப்போ இது எப்படி சுற்றுது அப்படிலாம் நமக்கு தெரியும், படிச்சிருக்கோம். ரைட். இப்போ நம்ம இதில் ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம். ரைட்டா? நான் எத்தனை குரூப் இருக்கேன்? 1 2 3 4 5. நீங்கள் குரூப்பா? 5 குரூப் இருக்கீங்க. ஒவ்வொரு குரூப்லேருந்து ஒருத்தர் வாங்க. ஒருத்தர் தான் வரணும். ஒரு குரூப்புக்கு ஒருத்தர் தான் வரணும். ரைட். ஓகே. 4. உங்கள் குரூப்லேருந்து யார் வந்திருக்கீங்க? இவங்க வந்திருக்காங்க. நீங்கள் உட்காருங்க. ஆல்ரெடி ஆக்டிவிட்டிக்கு வந்தவங்க இப்போ வரக்கூடாது. சரியா? புதுசாக வந்தீங்கன்னா தான் எல்லோரும் கற்றுக்க முடியும். ஓகே. 5 பேர் தான் வரணும். வேறு யார்? நீங்கள் உட்காருங்க.
உங்கள் டீம்லேருந்து எத்தனை பேர் வந்திருக்கீங்க? ஒரு ஆள். உங்கள் டீம்லேருந்து எத்தனை பேர் வந்திருக்கீங்க? எத்தனை டீம் இருக்கீங்க மொத்தம்? 5 டீம் தான் இருக்கீங்க. ஆனால் 8 பேர் இருக்கீங்களே, 7 பேர் இருக்கீங்க. இன்னும் 2 பேர் யார் யார்? உங்கள் டீம் எது? இந்த டீம்லேருந்து வேறு யார் வந்திருக்கீங்களா? ரைட்டு. அந்த டீமில் நீங்கள் எந்த டீமு? அந்த டீமு. ஓகே. நீங்கள் எந்த டீமு? அந்த டீமு. பாப்பா நீங்கள் எந்த டீமு? இந்த டீமில் இப்போ 2 பேர் வந்திருக்கீங்க. யாரோ ஒருத்தர். அடுத்த ஆக்டிவிட்டி கூப்பிட்றேன். ஓகே ரைட். இன்னும் ஒருத்தர் மட்டும். சரி ஓகே. 6 பேர் நில்லுங்க, வரிசையாக. ரைட். நீங்கள் என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? செகண்ட். நீங்கள் செகண்ட். நீங்கள் 7th. ஓகே. குளோப் பார்த்துருக்கீங்களா? சரி. இப்போ இவங்க எல்லா கையிலையும் நான் ஒரு குளோப் கொடுப்பேன், சரியா? இது அவங்களுக்கு ஒரு ஸ்டிக் ஒன்று கொடுப்பேன். என்ன கொடுப்பேன்? ஒரு ஸ்டிக் ஒன்று கொடுப்பேன். அந்த ஸ்டிக்கை வந்து அவங்க என்ன செய்யணும்? இந்த குளோபில் மாட்டணும், சரியா? இந்த பக்கம் ஓட்டை போட்டு இந்த பக்கமாக வெளியே எடுத்துடணும். அப்படி எடுத்துட்டு நம்மகிட்ட காட்டணும். நம்ம சூரியனை இந்த குளோபு எவ்வளோ டிகிரி சாய்வா சுற்றி வருது? இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கா, சாஞ்சிருக்குமா? எவ்வளோ டிகிரியில் சாஞ்சிருக்குன்னு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? நீங்கள் என்கிட்ட குத்தி காட்ட போகிறீங்க. பார்க்கலாமா? புரியுதா நான் சொன்னது? கையில் வைங்க. சரி. அதை அந்த பாலில் குத்துறதுக்கு முன்னாடி சொல்லுங்கள், எவ்வளோ டிகிரி சாஞ்சிருக்கு? இல்லையே. சரி, நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டில் என்ன பண்ணணும்? நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. நம்ம வச்சுருக்க பொருள் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இப்போ நான் வச்சுருக்கேன் கரெக்டா? தலைகீழாக வச்சுருக்கேன் இல்லையா? அப்போ ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க? இங்கே பாருங்கள், எத்தனை டிகிரிங்கிறத இது மேலே இது சென்டராக வச்சுட்டு நாம் கொஞ்சம் கிராஸ் ஆவா, இவ்வளோ கிராஸ் ஆவா, எவ்வளோ கிராஸுங்கிறத அங்கேருந்து என்ன பண்ணுறோம்? அப்படியே வந்து லேசாக அப்படி குத்தி ஃபுல்லாக வந்து வந்துட வேண்டாம், இப்படி குத்தி காட்டினா போதும், சரியா? குத்திட்டு ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். இப்படி குத்திட்டு இப்போ இதை ஸ்ட்ரைட்டாக வச்சேன்னா நான் என்ன செய்யுது? பூமி கிராஸாக தெரியுதா? அந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க. பக்கத்தில் வைங்க வைங்க. மேலே எடுக்க வேணாம், உள்ள குத்துனீங்கன்னா போ. அப்படியே காட்டுங்க, கையில் நீட்டி காட்டுங்க. நீட்டுங்க ஸ்ட்ரைட்டா. ரைட். பார்க்கலாமா? நாம் பூமி 23 டிகிரி சாஞ்சிருக்கு, சரியா? நம்ம வழக்கத்துலேருந்து நேராக இருக்கிறதுலேருந்து எவ்வளோ சாஞ்சிருக்கு? 23 23.5 எப்படி சாஞ்சு இருக்கு, சரியா? அப்போ ஓரளவுக்கு இது பரவாயில்லை. இது ரொம்ப சாஞ்சிருச்சு. இப்படியெல்லாம் சாஞ்சிச்சுன்னா நம்மளை கீழே போயிடுவோம். அடுத்து இது ரொம்ப சாஞ்சிருச்சு.
இதுவும் ரொம்ப சாஞ்சிருச்சு. வாவ், இது ஓரளவுக்கு பரவாயில்ல, சூப்பர். இது சாயவே இல்லை, ஸ்ட்ரைட்டாக இருக்கு. ரைட். இப்போ எத்தனை டிகிரி சாஞ்சிருக்கணும்? 23.5 டிகிரி. அப்போ நம்ம என்ன செய்கிறோம், இன்னும் கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆகும்போது நம்ம டிகிரிலாம் படிப்போம்ல, அப்போ நமக்கு வந்து தெரியும். இப்போதைக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கலான்னா, ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு கொஞ்சம் கிராஸாக குத்தினாலே போதும், நம்ம பூமி எவ்வளவு சாஞ்சிருக்குன்னு சொல்லலாம். சரி, அப்படியே உட்காருங்க, அவங்க உங்கள் குரூப்பில் உட்காருங்க. ரைட். அப்போ இதை எடுத்துக்கோ, விளையாடலாமா? சரி, இது என்ன கலர்? இது ரைட். இதில் என்ன படம் போட்டிருக்கு? இது டைனோசர் இருக்கு. ரைட்டா? சரி, டாக் பெருசா டைனோசர் பெருசா? யாரெல்லாம் டைனோசர் பார்த்துருக்கீங்க? டைனோசர் எங்கே பார்த்தீங்க? படத்தில் தான் பார்த்தோம். டாகு இப்போ லைப்ரரிக்குள்ள கூட தெரியும் இல்லையா? லைப்ரரிக்கு வெளியே போனோம்னா ரோட்டில் இருக்கும், நிறைய டாக் இருக்கும். ஏன் டைனோசரை பார்க்க முடியல? இல்லை. சரி, இப்போ விளையாட்டுக்கு வந்துடுவோம். ரைட்டா? இது என்னது? அது சரி, இது ரெண்டு அட்டை. ரைட்டா? அடிப்படையில் ஒரு அட்டை, அதில் இருக்கிற கலரும் படமும் இருக்குது. சரி, எது பெருசு? ரெட் கலர் தான் பெருசு இல்லையா? கரெக்டா? எல்லாருக்கும் தெரியுதா எது பெருசு? ரெட் கலர் தான் பெருசு. இப்போ நீங்கள் தான் ரெட் இல்லைங்க. இப்போ நல்லா பார்த்து சொல்லுங்க. ரெட் கலர் தான் பெருசு. இப்போ சொல்லுங்க. சரி, இந்த பக்கம் என்ன இருக்கு? எதுவுமே இல்லை. என்ன கலரு? இப்போ பாருங்க, இப்போ எது பெருசு? ரைட்டு, எனக்கு ரைட்டு. ஓகே, இப்போ நல்லா பாருங்க, நல்லா பார்த்து சொல்லுங்க. ஏன் அப்படி தெரியுது? இல்லூஷன். சரி, இல்லூஷன் ஒரே இதில் முடிச்சுட்டாங்க. யாருனால ஏன் நமக்கு இது இப்படி தெரிஞ்சிச்சின்னு சொல்ல முடியும்? நீங்கள் லைட்டாக திருப்பும் போது இருந்துச்சு. அப்படியா? ரைட். பக்கத்தில் தானே இருக்கீங்க, இப்போ ரொம்ப பக்கத்தில் இருக்கீங்க. இப்போ சொல்லுங்க, எது பெருசு? டைனோசர். நல்லா பார்த்து சொல்லுங்க. இப்போ எது பெருசு? டைனோசர். டைனோசர். இல்லை இல்லை, படத்தை சொல்லலை, இந்த அட்டையில் எது பெருசு? டாக். இப்போ பாருங்க, இப்போ எது பெருசு? டைனோசர். இப்போ நல்லா பாருங்க, இப்போ எது பெருசு? டாக். ஏன்? நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கீங்க. நான் மாற்றிக்கிட்டே இருக்கிறேன். சரி, நீங்கள் போய் உட்காருங்க. வாங்க வாங்க. இவங்களுக்கு சந்தேகம், நான் ஏதோ கை வச்சு மேஜிக் காட்டுறேன். ஏன்னா நம்ம மேஜிக் பார்த்தே பழகிட்டோம் இல்லையா? சார், அந்த இந்த இதெல்லாம் ஓட்டையில் நீங்கள் வச்சு இப்படி பண்ணுறீங்க, அப்போது இது இங்கே மேலே அது பெருசு தெரியும். இதை சேஞ்ச் பண்ணுங்க, இந்த சைடில் இந்த ஓட்டையில் அதை பண்ணுங்க, இது பெருசு தெரியும். உங்கள் பேர் என்ன? வைசாலினி. வைசாலினிக்கு ஜோராக ஒரு கை தட்டிடுவோம். அவ்வளோதான், இவங்க தான் குட்டி சயின்டிஸ்ட். அவ்வளோதான் சயின்ஸ். சரியா? கண்டுபிடிக்கிறது நம்ம இப்படி தான், கொஞ்ச நேரம் யோசிச்சோம்னா கண்டுபிடிச்சிடலாம். நம்ம சந்தேகப்படணும், எல்லாத்தையுமே என்ன செய்யணும்? சந்தேகப்படணும், தப்பே கிடையாது. சந்தேகப்படுறதோடு என்ன செய்யணும்? யோசிக்கணும்.
ரைட், உட்காருங்க. இவங்க என்ன சொன்னாங்கன்னு புரிஞ்சதா? இந்த பெரிய பக்கத்தில் இந்த சின்ன பக்கத்தை பார்க்கும்போது, இங்கே வைக்கும்போது இது பெருசாக தெரியுது. ஸோ இதோட பெரிய பக்கத்தில் இந்த சின்ன பக்கத்தை பார்க்கும்போது இது பெருசாக தெரியுது. ஸோ நான் டீச்சர்கிட்டலாம் போய் இதை காட்டியிருக்கேன், சரியா? யூனிவர்சிட்டி டீச்சர்ஸ்லாம் காட்டியிருக்கேன். அவங்க கூட சில நேரம் குழம்பி போயிருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் டக்குன்னு கண்டுபிடிச்சிங்க இல்லையா, நீங்கள் தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க. ஏன்னா நம்மகிட்ட நிறைய இன்னும் நம்ம ஹார்ட் டிஸ்கில் நிறைய ஏற்றலை, ஃப்ரீயாக இருக்குது. அப்போ நல்ல விஷயங்களாக நம்ம என்ன செஞ்சுக்கணும், இந்த மாதிரி விஷயங்களாக யோசிக்க ஆரம்பித்தோம்னா நாம தான் சயின்டிஸ்ட். நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டோம்னா நாம தான் சயின்டிஸ்ட். ஓகே சார், இப்போ வானியலை பற்றி, அதாவது அஸ்ட்ரானமி பற்றி, ஸ்பேஸ் சயின்ஸ் பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நாம் பூமியிலிருந்து போகணும். நாம் எங்கே இருக்கோமோ அங்கேருந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லது. யாரெல்லாம் குளோப் வச்சுருக்கீங்க வீட்டில்? இந்த மாதிரி பெருசாவோ சின்னதாவோ நீங்கள் வச்சுருக்கீங்க? எவ்வளோ சைஸ் பெருசு உங்கள் வீட்டில்? உண்டியல் மாதிரி இருக்குது. வெரி குட். நீங்கள் இதை விட கொஞ்சம் பெருசு இருக்குது. நீங்கள் பெருசு, ரைட். இதை வாங்குகிறோமே, என்னைக்காவது இதில் சுற்றி பார்த்துருக்கீங்களா? இதில் என்னெல்லாம் கண்ட்ரி இருக்குன்னு? வெரி குட். நாம் விளையாடுறதுக்கு வாங்குகிறோம்ல, அது கூட இந்த மாதிரி பொருள் வாங்கினோம்னா ஆட்டோமேட்டிக்காக சயின்ஸ் நமக்குள்ளே போய்கிட்டே இருக்கு, சரியா? இதை விட பெருசு வாங்கணும், குட்டியாக வாங்கக்கூடாது, கொஞ்சம் பெருசாக வாங்கி நம்ம வச்சுக்கலாம். அது வேஸ்ட்டே கிடையாது. நம்ம வாங்குகிற பொருள் வேஸ்ட்டே கிடையாது. டாய்ஸ் வாங்கும்போது கூட, யாருக்கா கிஃப்ட்டு கொடுக்கையில் கூட இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், வாங்கி கொடுக்கணும். சரி, இது ஒரு குளோப், ஒரு பூமி உருண்டை. இந்த பூமி உருண்டை அதை அப்படியே சுற்றிக்கிட்டே என்ன செய்யுது? யாரை சுற்றி வருது? சன்னை சுற்றி வருது இல்லையா? எப்படி சுற்றி வரும்? இப்படி. ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. வெரி குட். யாரெல்லாம் போய் பார்த்துருக்கீங்க? சூப்பர். அப்போ இது எப்படி சுற்றுது அப்படிலாம் நமக்கு தெரியும், படிச்சிருக்கோம். ரைட். இப்போ நம்ம இதில் ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம், ரைட்டா? நான் எத்தனை குரூப் இருக்கீங்க? 1 2 3 4 5. நீங்கள் குரூப்பா? 5 குரூப் இருக்கீங்க. ஒவ்வொரு குரூப்லேருந்து ஒருத்தர் வாங்க. ஒருத்தர் தான் வரணும், ஒரு குரூப்புக்கு ஒருத்தர் தான் வரணும். ரைட், ஓகே. 4. உங்கள் குரூப்லேருந்து யார் வந்திருக்கீங்க? இவங்க வந்திருக்காங்க. நீங்கள் உட்காருங்க. ஆல்ரெடி ஆக்டிவிட்டிக்கு வந்தவங்க இப்போ வரக்கூடாது, சரியா? புதுசாக வந்தீங்கன்னா தான் எல்லோரும் கற்றுக்க முடியும். ஓகே, 5 பேர் தான் வரணும். வேறு யார்? நீங்கள் உட்காருங்க. உங்கள் டீம்லேருந்து எத்தனை பேர் வந்திருக்கீங்க? ஒரு ஆள். உங்கள் டீம்லேருந்து எத்தனை பேர் வந்திருக்கீங்க? எத்தனை டீம் இருக்கீங்க மொத்தம்? 5 டீம் தான் இருக்கீங்க. ஆனால் 8 பேர் இருக்கீங்களே, 7 பேர் இருக்கீங்க. இன்னும் 2 பேர் யார் யார்? உங்கள் டீம் எது? இந்த டீம்லேருந்து வேறு யார் வந்திருக்கீங்களா? ரைட்டு. அந்த டீமில் நீங்கள் எந்த டீமு? அந்த டீமு. ஓகே, நீங்கள் எந்த டீமு? அந்த டீமு. பாப்பா நீங்கள் எந்த டீமு? இந்த டீமில் இப்போ 2 பேர் வந்திருக்கீங்க. யாரோ ஒருத்தர். அடுத்த ஆக்டிவிட்டி கூப்பிட்றேன். ஓகே, ரைட். இன்னும் ஒருத்தர் மட்டும். சரி, ஓகே. 6 பேர் நில்லுங்க, வரிசையா நில்லுங்க. ரைட். நீங்கள் என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? செகண்ட். நீங்கள் செகண்ட். நீங்கள் 7th. ஓகே. குளோப் பார்த்துருக்கீங்களா? சரி. இப்போ இவங்க எல்லா கையிலையும் நான் ஒரு குளோப் கொடுப்பேன், சரியா? இது அவங்களுக்கு ஒரு ஸ்டிக் ஒன்று கொடுப்பேன். என்ன கொடுப்பேன்? ஒரு ஸ்டிக் ஒன்று கொடுப்பேன். அந்த ஸ்டிக்கை அவங்க என்ன செய்யணும்? இந்த குளோபில் மாட்டணும், சரியா? இந்த பக்கம் ஓட்டை போட்டு இந்த பக்கமாக வெளியே எடுத்துடணும். அப்படி எடுத்துட்டு நம்மகிட்ட காட்டணும். நம்ம சூரியனை
இந்த குளோபு எவ்வளோ டிகிரி சாய்வா சுற்றி வருது? இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கா சாஞ்சிருக்குமா? எவ்வளோ டிகிரியில் சாஞ்சிருக்குன்னு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? நீங்கள் என்கிட்ட குத்தி காட்ட போகிறீங்க. பார்க்கலாமா? புரியுதா நான் சொன்னது? கையில் வைங்க. சரி, அதை அந்த பாலில் குத்துறதுக்கு முன்னாடி சொல்லுங்கள், எவ்வளோ டிகிரி சாஞ்சிருக்கு? இல்லையே. சரி, நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டில் என்ன பண்ணணும்? நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. நம்ம வச்சுருக்க பொருள் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இப்போ நான் வச்சுருக்கேன் கரெக்டா? தலைகீழாக வச்சுருக்கேன் இல்லையா? அப்போ ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க? இங்கே பாருங்கள், எத்தனை டிகிரிங்கிறத இது மேலே இது சென்டராக வச்சுட்டு நாம் கொஞ்சம் கிராஸ் ஆவா, இவ்வளோ கிராஸ் ஆவா, எவ்வளோ கிராஸுங்கிறத அங்கேருந்து என்ன பண்ணுறோம்? அப்படியே வந்து லேசாக அப்படி குத்தி ஃபுல்லாக வந்து வந்துட வேண்டாம், இப்படி குத்தி காட்டினா போதும். சரியா? குத்திட்டு ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். இப்படி குத்திட்டு இப்போ இதை ஸ்ட்ரைட்டாக வச்சேன்னா நான் என்ன செய்யுது? பூமி கிராஸாக தெரியுதா? அந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க. பக்கத்தில் வைங்க வைங்க. மேலே எடுக்க வேணாம், உள்ள குத்துனீங்கன்னா போ. அப்படியே காட்டுங்க, கையில் நீட்டி காட்டுங்க. நீட்டுங்க ஸ்ட்ரைட்டா. ரைட், பார்க்கலாமா? நாம் பூமி 23 டிகிரி சாஞ்சிருக்கு. சரியா? நம்ம வழக்கத்துலேருந்து நேராக இருக்கிறதுலேருந்து எவ்வளோ சாஞ்சிருக்கு? 23 23.5 எப்படி சாஞ்சு இருக்கு. சரியா? அப்போ ஓரளவுக்கு இது பரவாயில்லை. இது ரொம்ப சாஞ்சிருச்சு. இப்படியெல்லாம் சாஞ்சிச்சுன்னா நம்மளை கீழே போயிடுவோம். அடுத்து இது ரொம்ப சாஞ்சிருச்சு. இதுவும் ரொம்ப சாஞ்சிருச்சு. வாவ், இது ஓரளவுக்கு பரவாயில்ல, சூப்பர். இது சாயவே இல்லை, ஸ்ட்ரைட்டாக இருக்கு. ரைட். இப்போ எத்தனை டிகிரி சாஞ்சிருக்கணும்? 23.5 டிகிரி. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? இன்னும் கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆகும்போது நம்ம டிகிரிலாம் படிப்போம்ல, அப்போ நமக்கு வந்து தெரியும். இப்போதைக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கலான்னா, ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு கொஞ்சம் கிராஸாக குத்துனாலே போதும், நம்ம பூமி எவ்வளவு சாஞ்சிருக்குன்னு சொல்லலாம். சரி, அப்படியே உட்காருங்க, அவங்க உங்கள் குரூப்பில் உட்காருங்க. ரைட், அப்போ இதை எடுத்துக்குவோம். இப்படி இருக்கிற இந்த பூமி அப்படியே சுற்றிக்கிட்டேவும், இப்போ நான் தான் சூரியன் வச்சுக்குவோம். இப்போ என்ன செய்யுது? சூரியனை இப்படி சுற்றி வருது இல்லையா? ரைட், இப்படி தானே சுற்றிக்கிட்டே இருக்கு. அதுவும் சுற்றிக்கிட்டு சூரியனையும் சுற்றி வருது. ரைட், இப்படி வரும்போது இப்படியே சுற்றுமா, இல்லை கொஞ்சம் இப்படி சாஞ்சு சாஞ்சு சுற்றுமா? சாஞ்சு சாஞ்சு சுற்றும். என்ன மாதிரி தெரியும்னா, நாம் டெய்லி மொட்டை மாடியில் போய் நின்று, யார் வீட்டிலலாம் மொட்டை மாடி இருக்குது?
ஓ பெரும்பாலும் இருக்குது. ரைட். நீங்கள் போயிட்டு மேலே நீங்கள் நிற்கிற இடத்துல ஒரு கட்டம் போட்டுருங்க. சாக் பீஸ் ஏதாவது ஒன்று வச்சு கட்டம் போட்டு அதில் நில்லுங்க. நின்றுட்டு சூரியன் உதிக்கும்ல, அப்போ எல்லாம் எந்திரிச்சிருவீங்களா? ஒரு 6 மணிக்கெல்லாம் எந்திரிப்பீங்களா யாராவது? 7க்கு எந்திரிப்பீங்களா? ரைட், 7 போதும். 6க்கு எந்திரி. நீங்கள் 8க்கு தான் எந்திரிப்பியா? ஸ்கூலுக்கு என்னைக்கு போவ? ஸ்விம்மிங் போவீங்களா? 8க்கு. ரைட். காலையில் 7 மணிக்கு மாடியில் போய் அந்த கட்டத்தில் நின்றுட்டு கையை இப்படி வச்சு சூரியன் அப்படி ஒத்த கண்ணை மூடிட்டு இந்த கையினுடைய நுனியை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சூரியன் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோ. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காது. எங்கே போயிடும்? இங்கே அங்கெல்லாம் போகாது. ஒன்று ரைட் சைடு போகும், இல்லாட்டி லெஃப்ட் சைடு போகும். ஸோ ரைட் சைடு போகுதுன்னு வச்சுக்கோ. இப்படியே போகுதுன்னா இப்படியே மெதுவாக 3 மாதத்துக்கு இந்த பக்கம் நகண்டு போயிடும். சரியா? காரணம் என்னன்னா அது இப்படி தலையை லேசாக சாக்கிது. திருப்பி 3 மாதம் கழிச்சு என்ன செய்யும்? மறுபடியும் சென்டருக்கு வரும். மறுபடியும் லெஃப்ட் சைடில் எவ்வளோ நாள் போகும்? 3 மாதம் போகும். மறுபடியும் என்ன பண்ணும்? சென்டருக்கு வரும். இந்த சென்டருக்கு வருதுல, அன்னைக்கு இரவும் பகலும் சமநிலையில் இருக்கும். ராத்திரியும் பகல்லையும் பார்த்தா கரெக்டாக இருக்கும். சரியா? ரைட். அப்போ நாம் ஸ்பேஸ் பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும். முன்னாடி பூமியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும். பூமியினுடைய சுழற்சியை பற்றி தெரிஞ்சுக்கணும். காலநிலை மாற்றம், அட்மாஸ்பியர் இல்லையா? ஒரு குட்டி கொஸ்டின் கேட்குறேன். நாமெல்லாம் இப்போ ராக்கெட்லாம் அனுப்பி வேறு ஸ்பேஸில் சந்திரன்லாம் அனுப்பி சந்திரனுக்குலாம் போகிறோம்ல, எதுக்காக அங்கே ராக்கெட் அனுப்பியிருக்கோம்? வெரி குட். எர்த் அங்கேருந்து எப்படி ரொட்டேட் ஆகுன்னு பார்க்குறதுக்கு. வேற அங்கே வாட்டர் இருக்குதா? ஏலியன்ஸ் இருக்காங்களா? ரைட்டு. வேற இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். இப்போ மார்ஸ்க்கெல்லாம் போய் நம்ம வாழ முடியுமா? நம்ம சன் ஃபேமிலியில் இருக்கிற பிளானெட்டில் வாழ முடியாது, மற்ற பிளானெட்டில் வாழ முடியாதுன்னு ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ சந்திரனில் போயெல்லாம் வாழ முடியாது, அல்லது செவ்வாயில் போயெல்லாம் வாழ முடியாது. ஏன்னா அங்கே என்ன இல்லை? அங்கே ஏர் மட்டும் இல்லை, அங்கே வாழ்கிறதுக்கான மற்ற சோர்ஸும் கிடையாது. ஆனால் பூமியில் எல்லாம் இருக்குது, எல்லா மினரல்ஸும் கிடைக்குது. அதனால தான் வாழ முடியுதே ஒழிய, இப்போ மார்ஸுக்கு போனோம்னா அங்கே என்ன இருக்கும்? ரெட் பிளானட். அங்கே வெறும் இரும்பு மட்டும்தான் இருக்கும், காற்றெல்லாம் இருக்காது. அப்படியெல்லாம் செக் பண்ணலை. மார்ஸில் என்னெல்லாம் இருக்குது? இப்போ நம்ம வீட்டுக்கு கேஸ் எல்லாம் சிலிண்டர்லாம் எல்லா வீட்லையும் இருக்கா? எப்பயாவது கேள்விப்பட்டீங்களா சிலிண்டர் கிடைக்கல அப்படின்னு? ரைட். அந்த சிலிண்டர் கேஸ் இருக்குல்ல உள்ள, அந்த மீத்தேன், அந்த மீத்தேன் கேஸ் நாம் பூமியை விட வெளியிலேருந்து கொண்டு வரலாமா அப்படின்லாம் யோசிக்கிறாங்க. ஸோ அதுக்கு தான் மார்ஸில் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ரைட்டா? இப்போ நிலா இருக்குல்ல பக்கத்தில், நமக்கு பக்கத்தில் நம்மளுடைய என்னது சேட்டலைட், அந்த நிலாவில் மண் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு வந்தால் கரண்ட்டு தயார் பண்ணலாம். ஸோ ஒரு லாரி மண் எடுத்துகிட்டு வந்தோம்னா உலகத்துக்கே ஒரு நாள் கரண்ட்டு கொடுக்கலாம். ஸோ அங்கேருந்து அதை எடுத்துகிட்டு வர முடியுமா அப்படின்னு பார்க்குறோம். சரியா? உயிர் வாழ்வதுங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். வெரி குட். சயின்டிஸ்ட் மட்டும் அப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க, ஏன் நமக்கு மட்டும் வரல அப்படின்னா, நாமளும் கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு வரும். சரியா? நாமளும் சயின்டிஸ்ட் ஆகிடலாம். ரைட்? சரி. அப்போ புரியுதா? ரைட். இங்கே கவனிங்க. 1 இந்த கவர் 1 2 இது 1 3 ஆக்டிவிட்டி பண்ணோம் இல்லையா? இந்த 3மே ஒரே ஃபார்முலா தான், ஒரே பிரின்சிபல் தான்.
சரியா? நம்ம நியூட்டன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? உட்கார் 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 உட்கார். நியூட்டன் மாதிரி ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் பெர்னோலின். அவருடைய லா தான் இது. சரியா? இப்போ நம்ம தெரிஞ்சுக்குவோம், நாம் இப்படி ரெண்டையும் வச்சு அழுத்தும் போது இதுக்குள்ளே இருக்கிற ஏர்லாம் என்ன ஆயிடுச்சு? வெளியில் போயிடுச்சு. அப்போ உள்ள ஏரு இல்லை, வெற்றிடம், வேக்கம், அந்த இடம் வேக்கம் ஆயிடுச்சு. அப்போ நான் இங்கே பிடிச்சி இழுக்கிறேன் இல்லையா, இழுக்கும்போது நான் இழுக்கிறத விட இந்த பக்கம் இருந்து அழுத்துகிற காற்றும் இங்கே இருக்கிற அழுத்துகிற காற்றும் அதிகமாக இருக்கனால என்னால் என்ன செய்ய முடியல, என்னையை விட காற்று வந்து பயங்கர ஸ்பீடாக இருக்கு. அதனால இதை என்ன செய்ய முடியல, இழுக்க முடியல. வெயிட், நம்ம லாஸ்ட்டில் பண்ணி பார்ப்போம். இந்த பைப்பில் வாங்க, நீங்கள் லாஸ்ட்டாக வந்தீங்க. ஒரே தடவையில் எப்படி ஃபில் ஆச்சு? தள்ளி தள்ளி இன்னும் தள்ளி. அப்படி ஊதுறாங்க இல்லையா, அப்படி ஊதும்போது நான் இங்கேருந்து ஃபோர்ஸாக ஊதுறேன் இல்லையா, அப்போ என்ன செய்யுதுங்க, சுற்றி இருக்க காற்றெல்லாம் வேகமாக உள்ளே போகுது. அந்த காற்றை ஃபில் பண்ணுறதுக்கு இந்த இடம் என்ன செஞ்சிடும், ஒரு வெற்றிடமாக மாறிடும். அதுக்குள்ளே நான் என்ன செய்வேன், அந்த காற்றை இங்கே அடைச்சிடுறேன். ஆனால் இப்படி ஊதும்போது எனக்குள்ளே எனர்ஜி மட்டும்தான் உள்ளே போகுது, அது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் இங்கேருந்து ஊதும்போது சுற்றி இருக்கிற இங்கே இருக்கிற காற்றெல்லாம் சேர்த்து உள்ளே வந்து போயிடும். இந்த பேப்பரை இப்படி நான் ஊதும்போது அதே தான், இங்கே வேகமாக ஊதுனா இங்கே என்ன ஆயிரும், வெற்றிடம் ஆயிருதுல. இங்கே வேக்கம், ஆமாம் வேக்யூம்னா காற்றே இல்லாத இடம், காற்றழுத்தம் கம்மியாக இருக்கிற இடம் அப்படி கூட சொல்லலாம். சரி, இப்போ இங்கே வேகமாக நான் ஊதுறேன்னா இங்கே இருக்கிற காற்று என்ன செய்யுது, இங்கே இந்த இடத்த விட்டு வேகமாக போயிடுது. அதை ஃபில் பண்ணல, காற்று எல்லா இடத்துலையும் இருக்குல்ல, அதை ஃபில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுது, கீழே இருக்க காற்று வேகமாக வருது. வரும்போது இந்த பேப்பரை சேர்த்து மேலே தூக்கிட்டு வந்துடுது. ரைட்? இந்த அடிப்படையில் தான் ஏரோப்ளேன்லாம் பறக்கும். ஆமாம், இந்த பிரின்சிபலில் தான் பெர்னோலின். ரைட்டா? அப்போ வெறுமனே ஏரோப்ளேன், நான் உங்களை மாதிரி கிளாஸ் எடுக்கும்போது ஒரு பையன் கேட்டான், எதுக்கு ஏரோப்ளேனுக்கு அவ்வளோ பெரிய ரெக்கை இருக்கணும், பறக்குதுங்கிறதுக்காண்டி ரெக்கை இருக்கணுமா? ஸோ அந்த ரெக்கை எடுத்துடலாம்ல. ரெக்கை பேலன்ஸுக்கு தான் ரெக்கையா? ஏர் ப்ரெஷருக்கா? நம்ம யூடியூப்பில் அதான் சொல்கிறேன், நாம் தேடும்போது யூடியூப்பில் இதெல்லாம் போய் பார்க்கணும். சரியா? இதெல்லாம் பார்த்தோம்னா பாப்பா சொன்ன மாதிரி நாம தான் சயின்டிஸ்ட், ஈஸியாக சயின்டிஸ்ட் ஆகிடலாம். அது வெறும் ரெக்கை ரெண்டு பக்கம் நீட்டிக்கிட்டலாம் இல்லை, அதில் நிறைய குட்டி குட்டி டோரெல்லாம் இருக்கும். அது அப்பப்போ என்ன செய்யும், ஓப்பன் ஆகும், லாக் ஆகும். ஏன்? அதான் பேலன்ஸ் பண்ணும். அதுக்கு கீழே, அந்த ரெக்கைக்கு கீழே தான் பெரிய இன்ஜின் இருக்கும், ஃபேன். அந்த ஃபேன் என்ன செய்யும், சுற்றுல அந்த வேகத்தில் காற்றில் அவ்வளோ பெரிய பொருளை மேலே தூக்கிட்டு போகும். சரியா? ரைட், அதை பற்றி நாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஏரோப்ளேனில் போயிட்டே இருக்கிறாங்க. இப்போ எல்லாம் நம்ம சமீபத்தில் கூட நிறைய போர் காட்சியெல்லாம் பார்த்துருப்போம், வார் வந்துச்சு இல்லையா? அப்போ ஏரோப்ளேனில் ஏதோ ஒரு ஆபத்து வந்துடுது. உள்ளே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, எமர்ஜென்சியை திறந்துட்டு குதிச்சிருவாங்க இல்லையா? எங்கே குதிப்பாங்க? கடலில் குதிப்பாங்க. ரைட்டு. எதில்? அவங்க உடம்புல என்ன மாட்டியிருப்பாங்க? பேராசூட். சரி, உட்கார, கீழே உட்கார். எந்த குரூப் நீங்கள்? இந்த குரூப்பா அந்த குரூப்பா? அங்கே உட்காரு. ஓகே, அப்போ பேராசூட் அதுவும் கூட ஏரில் என்ன பண்ணும்,
நாம் வரும்போதே அந்த பேராசூட் இருந்துச்சுன்னா காற்றோட உதவியோடு தான் மெதுவாக கீழே வந்து இறங்கி உயிர் தப்பிக்க முடியும் இல்லையா? சரி, யாரெல்லாம் பேராசூட் பார்த்துருக்குறீங்க? ரைட். பிளாஸ்டிக் பேக்கும் கயிறு இருந்துச்சுன்னா பேராசூட் பண்ணிடலாம். ரைட். நாம் செய்கிறதுக்கு இங்கே சோர்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு இருக்காதுங்கிறனால நான் வந்து கொஞ்சம் கொண்டு வந்திருக்கேன். அதை வச்சு நம்ம இப்போ செய்ய போகிறோம். சரியா? பறக்க விட்டு பார்க்க போகிறோம். இதுவும் டீமில் ஒருத்தர் தான் வர போகிறீங்க. வெயிட் வெயிட் வெயிட், நான் கூப்பிடுவேன். ஏற்கனவே வராதவங்க தான் வரணும். ரைட், நீ வா. ஓகே, இது குட்டீஸ் மட்டும்தான். ரைட், நீங்கள் வாங்க. 3, நீங்கள் உட்கார். நீ வா. ஓகே, 4. ஒரு அப்போ எல்லாருக்குமான ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருவோமா? சரி, அதோட முடிச்சுக்கலாம். ரைட். தம்பி நீ வரியா? ஓகே, சரி, நில்லுங்க, நில்லு, அவ்வளோதான். ஓகே ஓகே, நீ வா பாப்பா. 3, 6, 7, ஓடியா. 8, 9, வேண்டாம். போய்ட்டோம் போய்ட்டோம். இருக்கு இருந்துங்க. ரைட், பிடிங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே, நீங்கள் இங்கே நில்லுங்க. இவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்கீங்கல்ல, இப்போ உங்கள்கிட்ட கொண்டு வருவாங்க. நீங்கள் என்ன செய்யணும்னா அவங்களுக்கு ஒரு சின்ன உதவி செய்யணும். இந்த கவரை எடுத்துடணும். கவர் எடுத்துட்டு அங்கே இல்லை போய் இதை மட்டும் செய்ய போகிறாங்க. இங்கே ஒரு பொம்மை இருக்கும். இந்த பிளாஸ்டிக் பேக்கில் இந்த நூல் சுற்றி இருக்கும். நூல் வந்து மொத்தமாக இருக்கும். அதை அப்படியே எடுங்க. ஒரு முடிச்சு போட்டிருக்கோம். இங்கே முடிச்சு போட்டிருக்கு. இதை பிரிக்க வேண்டாம், இதை பிரிக்க வேண்டாம். இந்த முடிச்சை இந்த பொம்மையோட தலையில் இருக்கிற ஹோலில் அப்படியே கோர்த்து ஒரு முடிச்சு மட்டும் போட்டு கொடுத்து விடுங்க. இதை பிரிக்க வேண்டாம். போங்க, போய் வாங்கிட்டு வாங்க. உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட போங்க. யார் கூப்பிட்டு வந்தாங்களோ அவங்ககிட்ட போங்க. நான் சொல்கிறேன். எங்கே இருக்காங்க? வெளியில் இருக்காங்களா? சரி, நான் மாட்டித்தரேன். ஸ்டார்ட்னு சொன்ன உடனே தூக்கி மேலே போடணும். சரியா? வெயிட் வெயிட், எல்லாம் 10 பேர் வந்துட்டீங்களா? இப்படியே தூக்கி போடும். இங்கே வந்துடும். ஓ, கரெக்டு கரெக்ட். ஆமாம் ஆமாம் ஆமாம். கொஞ்சம் பின்னாடி தள்ளி உட்காருங்க. இந்த ஒயிட்டுக்கு வந்துடும். ஆமாம், இந்த ஒயிட்டில் போடுற மாதிரி தான் இருக்கணும். ரைட்டா? நல்லா நல்லா நேரம் வந்துரு. இங்கே வந்துரு, இங்கே வந்துரு, இங்கே வந்துருங்க. யாருது யாருது? ஆமாம், பார்க்கலாமா? நீங்கள் எவ்வளோ தூரம் போடுறீங்கன்னு பார்க்கலாமா? பாப்பா. ஓகே, சேர்த்து போடணும். இது அப்படியே தூக்கி போடணும். தூக்கி போடணும். நல்லா பிடிச்ச மேலே போடணும். ரெடி? 1, 2, 3 ஸ்டார்ட். சூப்பர். மறுபடியும் 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 தூக்கி போடுங்க. இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க. ஸ்டக் ஆச்சுன்னா மறுபடியும் மெதுவாக எடுத்துட்டு போடணும். இங்க பார்.
ம் ஆ ஆ யாருது இது? ம் இந்தா ஆ அழகா வருதா? ஆ போடலாமா? ரெடியா? ஆ ம் போறப்ப ஓகே சார் ஒரு 1 2 3 ஸ்டார்ட். ஏய் சூப்பர். ஆ இப்போ அதை அப்படியே வச்சுட்டு நீங்கள் போய் உட்காருங்க. ரைட் நான் தர்றேன். ஆ ரைட் நான் தரேன் வைங்க வைங்க பேப்பர் வச்சு வைங்க நான் தரேன். ஸ்பேஸ் பற்றி படிக்கும்போது ஏர் பற்றி படிக்கணும், நம்ம எர்த்து பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும். சரியா? ரைட்டா? அதுக்கு தான் நம்ம இத்தனை விளையாட்டு விளையாண்டோம். அதில் ரொம்ப முக்கியமான விளையாட்டு இதுவும். நான் இதை எடுக்கும்போதே நீங்கள்லாம் சொன்னீங்க இதை சுற்றி விட்டால் பறக்கும். இப்படி தான் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற சயின்ஸை நம்ம சயின்ஸாக பார்க்கல. ரைட்டா? இது நாம் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற சயின்ஸ் புக்கில் இருக்கிற ஒவ்வொரு லெசனையும் செஞ்சு பார்த்தோம்னாலே நம்ம சயின்டிஸ்ட் தான். செஞ்சு பார்க்குற மாதிரி தான் எக்ஸ்பெரிமெண்ட் அதில் இருக்கும். ரைட்டா? அது எந்த சிலபஸாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி இதெல்லாம் கடையில் கிடைக்குது. எவ்வளவு? 5 ரூபா. அவ்வளோதான். ஒரு 5 ரூபாயில் நாம் சயின்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஹெலிகாப்டர் இருக்கு இல்லையா? ஹெலிகாப்டர் எப்படி பறக்குதுங்கிறது இதை வச்சு நாம் தெரிஞ்சுக்கலாம். வெயிட் எல்லாரும் கீழே வைங்க. அதை கீழே வச்சுட்டு ஒரு கிளாப் பண்ணுங்க. ஒரே ஒரு கிளாப். ரைட். யாரும் தொடக்கூடாது. கீழே வைங்க. கீழே வை. ஆ தொடக்கூடாது தொடக்கூடாது. ஓட்ட தானே இருக்குது. யாரும் எடுப்பாங்களா? எடுக்க மாட்டாங்கல்ல. ரைட். நீ இதை வீட்டுக்கு தான் கொண்டு போக போகிற. வச்சுக்கோ. இங்கே பார், இது எப்படி பறக்குன்னு பார்த்துக்கோ. இதை கையில் வச்சு நான் முன்னாடி இப்படி சுற்றினேன்னா என்ன செய்யுதுன்னு மட்டும் பாரு. பறக்குதா? ரைட். மேலே பறக்கும். அதே என்னைக்காவது இந்த இப்படி சுற்றி பார்த்துருக்கியா? என்ன செய்யும்? இப்படி சுற்றினீங்கன்னா பம்பரமாக சுற்றும். கீழே மேலே இருந்து கீழே சுற்றும். இங்கே பார். என்ன காரணம்? வெயிட் வெயிட். யாரும் தொடக்கூடாதுன்னு சொன்னேன். வாங்கிக்குவேன். யாரெல்லாம் சுற்றுறாங்களோ வாங்கிக்கலாம். யார் சுற்றி விடுறாங்களோ அவங்க என்கிட்ட கொடுத்துடலாம். கீழே வைங்க. ஒரு கிளாப் பண்ணுங்க. இல்லையா? வாங்கிக்கோ வாங்கிக்கோ வாங்கிக்கோ. ஓகே ஓகே ஓகே. சரியா? அப்போ நாம் எப்போவுமே இப்படி தான் சில நேரத்தில் அவசரப்பட்டு என்ன பண்ணிடுவோம், உண்மையான விஷயங்களை தெரியாமே போயிடுவோம். ரைட்? நாம் படிக்கிற ஸ்கூலில் படிக்கிற ஒவ்வொரு பாடத்தையும் சயின்ஸை பொறுத்தவரைக்கும் என்ன செய்யணும்? செஞ்சு பார்க்கணும். அங்கே இருக்கிற லேபை யூஸ் பண்ணணும். யார் வீட்டிலலாம் வந்து லேப் இருக்குது? லேபா? எங்கள் வீட்டிலலாம் இல்லை. அப்படி தானே? லேபை உருவாக்கணும். ஓகே? லேப்னா பரிசோதனை பண்ணுற இடம். நீ இது மாதிரி உன்கிட்ட இருக்கக்கூடிய காரு, உன்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொருள்களை எல்லாம் சேகரித்து ஒரு இடத்துல வச்சு அதுலேருந்து புதுசாக ஒரு பொருளை நீ உருவாக்குறேன்னு வச்சுக்கோ, அதான் லேப். ஓகே சரியா? அப்போ அதுக்கு ஒரு இடத்துல நம்ம வீட்டில் என்ன செய்யணும்? ஒதுக்கி பண்ணணும். பண்ணுவீங்களா? ரைட். இப்போ எல்லாருமா சேர்ந்து இதை பறக்க விட போகிறோம். மெதுவாக செய்யணும். வேகமாக மேலே போகக்கூடாது. மேலே வந்து அந்த இது இருக்குது, ஃபயர் இதுக்கு, அதில் போய் டச் பண்ணிச்சுன்னா என்ன ஆகிடும்? தண்ணி வந்துடும். சரியா? மெதுவாக சுற்றணும். உட்காந்துக்கிட்டு தான் செய்யணும். எல்லோரும் உட்காருங்க. எல்லோரும் உட்காருங்க. கவுண்ட் டவுன் பண்ணுவோமா? 9லேருந்து. சரியா? ரிவர்ஸில் 9 8 7 6 5 4 3 1 0
ஸ்டார்ட் அப்படின்னு நான் சொன்னா தான். நல்லா ஞாபகம் வச்சுக்க, என்ன சொல்லணும்? ஸ்டார்ட்னு சொன்னால் நீங்கள் எல்லாத்தையும் மேலே விடணும். ஓகே, ரெடியா? கவுண்ட் டவுன், கையை ரெடியாக வச்சுக்கோ. ரெடி, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். 9, 8, ஸ்டார்ட். எடுத்துக்கோ. எங்க ஒண்ணுதுங்க, இங்க ஒண்ணு கிடக்கு பாரு, எடுத்துக்கோ. இங்க ஒண்ணு இருக்கு தம்பி. ஓகே, இன்னும் ஒரே ஒரு தடவை. உட்காரு. யாரோ ஒரு ஸ்டிக்கு யாருது? ஸ்டிக்கு யாருக்கு வேணும்? வா. ரெடி, உட்காருங்க. ரெடி, கவுண்ட் டவுன். நிறைய பேர் 1 சொல்லும் போதே பறக்க விட்டீங்க. சரியா? ரெடி, உட்காருங்க. ரெடி, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். உட்காரு. இல்லையா? ஓகே, அப்படியே உட்காருங்க. அப்படியே உட்காருங்க. வீட்டில் போய் விளையாடு தம்பி. மேலே போச்சுன்னா வராது தம்பி. உட்காரு. ரைட், அப்படியே உட்காருங்க. சரி, விடவா? எடுக்கணுமா? இல்லை எடுக்கணுமா? ரெடி. இப்ப ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் இங்க கேளுங்க. தம்பி, நான் சொல்றது கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? என்ன வேணும்? ஒன்னது எங்க? உட்காரு. ரைட், யார் பறக்க விடுறது? வெயிட். இப்ப நீங்க கீழே இருந்து பறக்க விடுறீங்கல்ல, நான் சொல்லாம நீங்க எந்திரிச்சு போய் எடுக்கக்கூடாது. உங்க பொருள் எங்க போறது தெரியல, மெதுவாக தான் போகும். யாரும் எந்திரிச்சு, பாப்பா உட்காரு, நல்லா உட்காரு. அந்த அண்ணா நீங்க பறக்க விடுறத என்ன பண்ண போறாரு? வீடியோ பண்ண போறாரு. அது மட்டும் மேலே போறத பார்க்கலாம்ல. எல்லாரையும் பாருங்க, அவசரப்படவே கூடாது. ரைட்டா? பறந்து கீழே போனப்ப நான் சொன்னப்ப நீ போய் எடுக்கணும். தம்பி கேக்குதா? யாரா எந்திரிச்சிங்கன்னா நான் திரும்பி வாங்கி வச்சுக்குவேன். ரைட், போலாமா? ரெடியா? கவுண்ட் டவுன். யாரும் எந்திரிக்க கூடாது. கீழே உட்காரு. ஏ யாரும் எந்திரிக்க கூடாதுன்னு சொன்னேன். ரைட், இப்போ அப்படியே உட்காந்துக்கோ. சரி, நாம இவ்வளோ நேரம் நிறைய விளையாட்டுலாம் பார்த்தோம். தம்பி உட்காரு. சரியா? இப்ப யாராவது ரெண்டு பேர் இந்த ப்ரோக்ராம் எப்படி இருந்துச்சுன்னு நீங்க சொல்லணும். ஓகே, ரைட். நீங்க உட்காருங்க. மைக் உட்காரு. யாருது? ஸ்பேஸை பற்றி நிறைய எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணோம், ஸ்பேஸை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம், சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்டும் பண்ணணும்.
தேங்க்யூ. வேறு யார் வர்றீங்க? வாங்க. வாங்க. யார் யார்? ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெரி குட். ரொம்ப நல்லா இருந்துச்சான். என்ன கிளாஸ் படிக்கிற? பால்வாடி. பால்வாடி. வெரி குட், வெரி குட், சூப்பர். வாங்க. இந்த ப்ரோக்ராம் நல்லா இருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு உங்கள் ப்ரோக்ராம். நாங்கள் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நிறைய இது லேர்ன் பண்ணிக்கிட்டோம் ஸ்பேஸ் பற்றி. நல்லா ஃபன்னாகவும் இருந்துச்சு. சூப்பர், வெரி குட். ஸ்பேஸ் பற்றி எல்லாம் ஃபன்னாகவும் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஸ்பேஸை பற்றி கற்றுக்கிட்டோம். ஸ்பேஸும் சயின்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெரி குட். நம்ம ஃபேஸில் நம்ம சயின்டிஸ்ட்டு எல்லாமே பண்ணி அப்படியே நம்ம மூளையில் சாடிச்சு அப்படியே வந்து நம்ம பெரியாராக மாறி அதை நம்ம கண்டுபிடிக்குவோம். வெரி குட். ஸ்பேஸில் நிறையா கேம்ஸ் இருந்துச்சு, எக்ஸ்பிரிமெண்ட் இருந்துச்சு. ரொம்ப நல்லா எக்ஸ்பிரிமெண்ட்டும் பண்ணோம், கேம்ஸும் விளாண்டோம், எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஓகே, உங்களோட முடிச்சுக்குவோம். நம்ம ஸ்பேஸை பற்றி எல்லாம் தெரிஞ்சோம், எப்படி சயின்டிஸ்ட் ஆகணும்னு தெரிஞ்சோம். தேங்க்யூ. இந்த மாதிரி பொருட்களை ரொம்ப பத்திரமா வச்சுக்கிட்டாதான் சூப்பராக விளாட்லாம், பார்க்க அப்போதான் நல்லா விளாட்லாம், அப்போதான் நல்லா ஜாலியாக இருக்கும். வெரி குட், சூப்பர். இந்த ப்ரோக்ராமில் நான் ஒரு புது ஃபார்முலா கற்றுக்கிட்டேன். எப்படி? இந்த 3 laws. வெரி குட். ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பர். நல்லா இருந்துச்சா? ஓகே. பிளாக் ஹோலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், ப்ளூட்டோ, எர்த்து, அப்புறமேட்டு ராக்கெட்ஸை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி. அப்படியே உட்காருங்க. இந்த வயசில் நாங்கள்லாம் கேள்வி கேட்டிருப்போமா, இல்லை பின்னாடி இருக்க நாமெல்லாம் கேள்வி கேட்டிருப்போமானா இல்லை. இன்றைக்கி இருக்கிறவங்க எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அது 5 ரூபா பொருளாக இருந்தாலும் சரி, 500 ரூபா பொருளாக இருந்தாலும் சரி, அதில் என்ன சயின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சேர்த்து குழந்தைங்கிட்ட சொல்ல வேண்டியிருக்கு. சாதாரண பெட்டி கடையில் விற்கிற பொருள் தான். ஆனால் நம்ம என்ன யோசிப்போம், இதை பார்த்து என்ன பண்ண போகிறோம்னு நினைப்போம். ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற பிரின்சிபல் தான் இன்றைக்கி பல விஷயங்கள். நாம் ஓட்டுற சைக்கிளும் ஒன்று தான், ராக்கெட் சயின்ஸும் ஒன்று தான், இல்லைங்களா? அப்போ அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி குழந்தைங்களோடு பெரியவங்க பேசணும். குழந்தைங்க நாம் செல்ஃபோனே பார்க்கக்கூடாதுலாம் இல்லை, செல்ஃபோன்லாம் பார்க்கலாம். ஆனால் என்ன பார்க்கணும்? நமக்கான விஷயங்களை தேடி தேடி. இது மாதிரி நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்டு வந்து யூடியூப்லாம் இருக்குது, நீங்கள் அதெல்லாம் போய் பாருங்கள். ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி. இது 3வது வருடம், சரிங்களா? நம்மளுடைய கேசிஎல்லில் நடக்கிற கோடை முகாமில் 3வது வருஷமாக கலிலியோ அறிவியல் மையத்தின் சார்பாக இந்த வானியலோடு விளையாடு நிகழ்ச்சி வந்து பண்ணுறோம். இந்த ஆண்டு தான் ரொம்ப கம்மியான ஆட்கள். இது மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் வந்து தொடர்ந்து நாங்கள் குழந்தைங்களோடையும் டீச்சர்ஸோடையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து அறிவியலை செஞ்சு பார்த்து கற்றுக்கணும். ரைட்? மகிழ்ச்சி. இதுவரைக்கும் ஒத்துழைப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் இதோட நான் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். ஒரு நிமிஷம், ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாங்கிறாங்க. கவனி தம்பி, ஆடாம என்ன போட்டோ எடுக்கறாங்களே. போட்டோ முகம் தெரியணும்ல, முகம் அழகா தெரியணும்ல. அங்க போட்டோக்கு போஸ் கொடுங்க, நல்லா ஸ்மைல் பண்ணுங்க. சார பாருங்க, போட்டோ எடுக்கறவங்கள பாருங்க, போட்டோகிராஃப் பாருங்க. ஓகே, மகிழ்ச்சி, நன்றி. தேங்க் யூ. மிக அழகாய்